ஹலோ ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி வழக்கம் போலே நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸை நம்ம 4 செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்கோம். முதல் செக்மெண்ட்டில் ஜியோ பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ். அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இஸ்ரேல் மிகப்பெரிய ஒரு சதி திட்டத்தை பிளான் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த பேச்சுவார்த்தை நடக்கும்போதே ஈரான் அந்த முக்கியமான தலைவர்களை கொன்னுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. அதை நேற்று நியூயார்க் டைம்ஸ் வெளிவிட்டிருக்காங்க. ஸோ இதனால் மறுபடியும் பேனிக்கான சுச்சுவேஷன் கிரியேட் ஆகிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சில முக்கியமான நிகழ்வுகள் உலகம் ஃபுல்லாக நடந்திருக்கு. இதனால் பங்கு சந்தைகள் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருவோம். ரெண்டாவது செக்மெண்ட்டில் நம்மளோட இந்திய பொருளாதாரத்தை பற்றின சில செய்திகள் இருக்குது. குறிப்பாக டிஃபென்ஸ் கம்பெனிஸ்க்கு பாசிட்டிவான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீமை நம்மளோட கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் உடனே இதை பற்றின நிறைய ரூமர்ஸ் மார்க்கெட்டுக்குள்ளாரையும் வீடியோஸ்லேயும் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அதாவது எந்த அளவுக்குன்னா, கவர்மெண்ட் நேராக உங்கள் வீட்டுக்கே உங்ககிட்ட இருக்க தங்கத்தை வாங்கிட்டு போயிடுவாங்கன்ற அளவுக்கு ரூமர்ஸை கிளப்பி விடுவாங்க. ஸோ அதை டீபங்க் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு பேனிக்கான சுச்சுவேஷன் மக்கள் மத்தியில் பரவக்கூடாதுன்றதுக்காக இந்த எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நான் இந்தியாவுக்கு எதிராக பேச மாட்டேன். நான் ஒரு நேஷனலிஸ்ட் மைண்ட் செட் இருக்கக்கூடியவன். நாட்டை யார் வேணாலும் ஆட்சி செய்யட்டும், நமக்கு நாடு முக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடியவன். ஸோ இருந்தாலும் கூட ஒரு இன்வெஸ்டராக, ஒரு முதலீட்டாளராக பார்க்கும்போது இந்த கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீமில் நமக்கு லாபமே கிடையாது. அது என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அண்ட் மூணாவது செக்மெண்ட்டில் போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ், நிஃப்டி மற்ற செக்டர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு பேசிடுவோம். அண்ட் எஃப்ஐஸ் இன்றைக்கி பையர்ஸாக மாறியிருக்காங்க. இன்னும் ஒரே ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா நம்மளோட நிஃப்டி 25,000 பாயிண்ட் இந்த ஜூலை மாதத்துக்குள்ளாரே கிராஸ் பண்ணிடும். அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். அண்ட் நாலாவது செக்மெண்ட்டில் 17 கம்பெனிஸ் பற்றின ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ் இருக்குது. குறிப்பாக மணப்புரம் ஃபைனான்ஸ் மண்டே மிகப்பெரிய அளவுக்கு விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை பற்றி டீட்டெயில்டாக பார்த்துருவோம். இந்த செய்திகளை ஃபுல்லாக பாருங்கள். இது பார்த்துட்டு இருக்கிற ஏதாவது ஒரு தருணத்தில் இந்த தகவல்கள் உங்களோட ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்டிங் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் நேற்று நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் என்னோட ஒர்க்கை பாராட்டி கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. உண்மையாகவே அந்த கமெண்ட் எல்லாம் நைட்டு 11:30 மணிக்கு நான் பார்த்துட்டு இருந்தேன். டெய்லி 4 மணி நேரம் நம்ம இதுக்காக வேலை செய்கிறோம் போது அந்த மாதிரி வார்த்தைகள் கேட்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நமக்கு ஒரு 100 பேர் 1000 பேர் பார்க்குறாங்கன்னா அதில் ஒரு 5-6 பேர் எதுக்கு வீடியோ எவ்வளோ பெருசாக போடுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் விஷயம் என்னென்னா, கடமைக்கு வீடியோ போடலாம், 10 நிமிஷம் வீடியோ 12 நிமிஷம் வீடியோ போடலாம். எனக்கு அது ஈஸியாக முடிஞ்சிடும். அரை மணி நேரத்தில் நியூஸை மட்டும் கேதர் பண்ணோமா, நியூஸை சொன்னோமா, வேலை முடிஞ்சிடும். ஆனால் நீங்கள் ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு கூட ஈரான் போகிறப்போ பங்கு சந்தையில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட வீடியோவில் அன்னன்னைக்கான விஷயங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கான இதுதான் இந்த கான்செப்ட்டு. ஸோ அதை நீங்கள் எல்லாருமே அக்னாலேஜ் பண்ணுறீங்க, அதுக்கான அங்கீகாரம் கொடுக்குறீங்க அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நேற்று அமெரிக்காவோட ஒரு நியூஸ் சேனல், நியூஸ் பேப்பர்னு சொல்லலாம், நியூயார்க் டைம்ஸ், அவங்க ஒரு செய்தியை வெளியிடுறாங்க. இந்த ஏப்ரல் 12ஆம் தேதி 13ஆம் தேதி பாகிஸ்தான் வச்சு பேச்சுவார்த்தை நடந்தது. இந்த கதை எல்லாமே நம்மளோட அனாலிசிஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஆனால் அன்றைக்கி காலகட்டத்தில் நம்மளோட வீடியோஸை 100-200 பேர் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி 1000 பேர் பக்கத்தில் பார்க்குறாங்க. அதனால் அவங்களுக்கு இன்னொரு முறை குயிக்காக ரிவைஸ் பண்ணிடுறேன். என்னாச்சுன்னா, ஏப்ரல் 8ஆம் தேதி உலகமே அழிய போகுது, ஈரான் மேலே அணுஆயுதத்தை போட்டாங்கன்னா, ரஷ்யா சைனாலாம் அணுஆயுதத்தை போட்டாங்கன்னா என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பயத்தில் பார்த்துட்டு இருக்கோம், நகத்தை கடிச்சிட்டு. நைட்டு கரெக்டாக அமெரிக்கன் மார்க்கெட் முடிகிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி 12:55 1 மணிக்கு பக்கத்தில் பாகிஸ்தான் சொல்லிட்டாங்க, அதனால் நாங்கள் போருக்கு போல, நாங்கள் சண்டே நிறுத்துறோம்னு சொல்லிட்டு ஈரான் சொல்கிறாங்க. ஒரு 2 மணி நேரம் கழிச்சு ஒயிட் ஹவுஸ்லேருந்து செய்தி வருது, ட்ரம்ப் ஒத்துக்கிட்டாரு பேச்சுவார்த்தைன்னு சொல்லிட்டு. புதன்கிழமை மார்க்கெட் கேப் அப் ஆகுது. இந்த விஷயம் புதன்கிழமை விடியற் காலையில் நம்ம டைமிங் நடக்குது. பேச்சுவார்த்தை பாகிஸ்தான் வச்சு சனி ஞாயிறில் நடக்கும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அந்த பேச்சுவார்த்தை ஃபெயில் ஆகிடுது. அதுக்கப்புறம் தான் ஏப்ரல் 13ஆம் தேதி பிளாக்கெட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஏப்ரல் 14ஆம் தேதி நமக்கு அம்பேத்கர் ஜெயந்தின்னு சொல்லிட்டு லீவ் விட்டாங்க. ஏப்ரல் 15ஆம் தேதி மார்க்கெட் பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ணிச்சு. ஆனால் இந்த ஏப்ரல் 12ஆம் தேதி பேச்சுவார்த்தை கேன்சல் ஆகிட்டு எந்த முடிவும் எட்டப்படாமல் தான் பிளாக்கெட் அனௌன்ஸ் பண்ணாங்க இல்லையா. இந்த பேச்சுவார்த்தை முடிச்சுட்டு இந்த ஈரானோட ஃபாரின் மினிஸ்டரும் பார்லிமெண்ட் ஸ்பீக்கரும் இன்னும் முக்கியமான பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய நெகோஷியேட்டர்ஸ் எல்லாம் ஈரானுக்கு திரும்ப போகும்போது இஸ்ரேலோட 2 ஃபைட்டர் ஜெட் ஈரானுக்குள்ள புகுந்திருக்கு. எதுக்குன்னா, இந்த ஈரானோட முக்கியமான தலைகள் எல்லாம் தூக்கிடலாம் பேச்சுவார்த்தை நடக்கும்போதே அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்த அமெரிக்காவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு, இந்த மாதிரி பேச்சுவார்த்தை பண்ணுறவனை தூக்கிட்டா அதுக்கப்புறம் யார்கிட்ட பேச்சுவார்த்தை பண்ணுறது, மறுபடியும் சண்டை போட்டுகிட்டே இருக்கிறதா, ஏன்னா ஐஆர்ஜிசியை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், இவங்க எல்லாத்தையும் நீ கொண்டுட்டீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அமெரிக்கா என்ன பண்ணியிருக்காங்க, இந்த தகவல்களை அங்கே இருக்கக்கூடிய ரீஜனல் கண்ட்ரிஸ், அதாவது ஓமனாக இருக்கலாம், அந்த பக்கம் துருக்கியாக இருக்கலாம், இல்லை இந்த பக்கம் பாகிஸ்தானாக இருக்கலாம், இவங்க எல்லாருக்கும் சொல்கிறாங்க, ஈரானை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு அசாசினேஷன் பிளான் இருக்குது இஸ்ரேல் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த விஷயம் மட்டும் நடந்துருந்துச்சுன்னா இப்போ வரையுமே இந்த பேச்சுவார்த்தை நடந்திருக்காது. இப்போ வரையுமே அந்த ஐஆர்ஜிசியை கண்ட்ரோலே பண்ணியிருக்க முடியாது. இவங்க எல்லாரும் இருக்கும்போதே ஐஆர்ஜிசி தான் தோன்றித்தனமாக மிசைல் ஓடுறது, ட்ரோன் ஓடுறதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களும் இல்லாமல் இருந்ததால் பிரச்சனை பெருசாக இருக்கும். ஸோ இஸ்ரேல் இந்த பிரச்சனையை பெருசாக்கியிருப்பாங்க. அதை தெரிஞ்சோ தெரியாமலேயோ அமெரிக்கா நிறுத்திட்டாங்க. அது சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம் தான்.
அண்ட் இப்படி இருக்கும்போது ஈரானோட முன்னாள் சுப்ரீம் லீடர் மறைந்த அயத்துல்லா கெமேனி அவர்களோட இறுதி சடங்கு வந்து இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட அந்த காஃபின், அந்த சவப்பெட்டியை வந்து பொதுமக்களோட பார்வைக்கு வச்சுட்டாங்க. நம்மளோட இந்தியாவிலேருந்து நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து போயிருக்காங்க அங்கே. பீகாரோட கவர்னர், நம்மளோட மினிஸ்டர், அப்புறம் மத தலைவர்களாக இருப்பாங்களா, மத குருக்கள், அவங்களாம் போயிருக்காங்க. அண்ட் நம்மளோட அரசியல் கட்சிகள் பிஜேபிக்கு, காங்கிரஸோட தலைவர்களுக்கெல்லாம் வந்து இன்விடேஷன் வந்து ஈரான் அனுப்பியிருக்காங்க. ஈரானுக்கான இந்தியாவோட அம்பாசிடர் பாருங்களா, அவரோட வந்து நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து போயிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு நாட்டோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸாக வந்து அங்கே ஈரானுக்கு வந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து நம்மளுடைய சோஷியல் மீடியாவில் இன்றைக்கி வந்து பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு தகவல் வந்து ஈரான் சொல்லியிருக்காங்க. ஈரானோட தற்போதைய சுப்ரீம் லீடர் மொஜ்தபா கெமேனி அவர்கள் அவரோட தந்தையோட இறுதி சடங்குல கலந்துக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம், இந்த மாதிரி அசாசினேஷன் ரிஸ்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, மொஜ்தபா கெமேனி அவர்கள் அந்த பிப்ரவரி 28 அட்டாக் அப்புறம் பப்ளிக்காக எந்த அப்பியரன்ஸும் கொடுக்கல. ஸோ என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இது இப்படி இருக்கும்போது இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலே இன்னும் சில தகவல்கள் வருது. ரஷ்யா போலாந்து மேலே அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வருது. இது மட்டும் நடந்துச்சுன்னா நேட்டோ நாடுகளோட ரஷ்யா டைரெக்டாக சண்டைக்கு போகிற மாதிரி. ஏன்னா போலாந்து நேட்டோ நாடுகளோட ஒரு அமைப்பு, ஒரு நாடு, அந்த கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. ஸோ இது எதனால் இந்த மாதிரி ரஷ்யா முடிவு பண்ணாங்கன்னா, போலாந்து வந்து உக்ரைனுக்கு வந்து MiG-29 ஏர்கிராஃப்ட் வந்து கொடுக்கறதுக்கு ஒத்துட்டு இருக்காங்க. பதிலுக்கு யுக்ரைன் வந்து ட்ரோன் டெக்னாலஜியை போலாண்டு கொடுக்கறதுக்கு ஒத்துட்டு இருக்காங்க. இது நடந்துச்சுன்னா ரஷ்யாவுக்கு அதை அகைன்ஸ்டாக பண்ணுற மாதிரி தானே. அதனால் இந்த எஸ்கலேஷன் மறுபடியும் பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது இப்படி இருக்கும்போது ஈரானோட பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் வந்து கலிபாப் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு இல்லையா, புரிந்துணர்வு ஒப்பந்தம், இஸ்லாமாபாத் MOU, அதை வந்து கெடுக்கணுன்ட்டு சபட்டாஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு இஸ்ரேலிகள் நினைக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவோட தலையிட நாங்கள் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் ஒருபோதும் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. லெபனீஸோட பிரசிடென்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் எங்களோட நாட்டில் 1 இன்ச் இடத்த கூட இஸ்ரேலுக்கு கொடுக்க மாட்டோம், விட்டு கொடுக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னைக்கு மத்தியானம் வந்து இன்னும் சில அப்டேட்ஸ் என்னன்னா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் மேலே அவங்களோட ஃபினான்ஷியல் செக்டர், பேங்க்ஸாக இருக்கட்டும், மற்ற ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் மேலெல்லாம் சைபர் அட்டாக் நடந்திருக்கு. அதை நாங்கள் வந்து தடுத்து நிறுத்திட்டோம்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த போர் நடக்கும்போது ஈரானோட ஃபினான்ஷியல் செக்டர் மேலே இதே மாதிரி சைபர் அட்டாக்ஸ் நடந்தது குறிப்பிடத்தக்க விஷயம். அண்ட் ட்ரம்ப் இதை பற்றி பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ ஈரான் பிரச்சனை வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு, ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவர் பேசியிருக்காரு. அண்ட் உக்ரைனோட பிரசிடென்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போதைக்கு இந்த குஷ்னரும் விட்காஃபெல்லாம் வந்து ஈரான்லேயே வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க, டிப்ளமேசியாக எங்களுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்து கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இது நியாயமாக நீங்களே சொல்லுங்கள். ஒரு வாரத்துக்கு முன்னாடி பிரசிடென்ட் புட்டினே வந்து என்ன சொன்னார்னா, நான் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சொன்னார். அப்போது 60,000 டன் ரஷ்யாவோட ஆயுத கிடங்கு மேலே குண்டை போட்டிருக்காங்க. இந்த உக்ரைன் பண்ணுற தாக்குதலில் அங்கே ரஷ்யாவில் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு வந்து இந்தியா கிட்ட வாங்குற சூழ்நிலை வந்து அவங்க இருக்காங்க. இந்த மாதிரி அட்டாக் பண்ணால் எப்படி பேச்சுவார்த்தை பண்ண முடியும்? அட்டாக்கும் பண்ணிவிட்டு பேச்சுவார்த்தைக்கு யாரும் வரமாட்டேன்றாங்கன்னா என்ன நியாயம்னு தெரியல. அண்ட் ட்ரம்ப் வந்து அங்கே அவருக்கு எகென்ஸ்டாக வந்து பயங்கரமாக பிரச்சனை போயிட்டுருக்கு யூஎஸ் மீடியாலெலாம். சார், பிட்காயினோட விலை ஏறவே இல்லை, அப்புறம் எப்படி நீங்கள் மட்டும் இவ்வளோ லாபம் பண்ணீங்க? நீங்கள் அப்போ உங்களோட பதவியை மிஸ்யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ட்ரம்ப் வந்து இதுக்கெல்லாம் பயங்கர ஆளே கிடையாது, பயப்படுற ஆளே கிடையாது. இருந்தாலும் கூட இப்போ மிட் டேர்ம் எலெக்ஷன் இதில் அதனால் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாரு. என்னன்னா, நான் எந்த வியாபாரத்தையும் பண்ணலை, என்னோட பசங்க தான் வியாபாரத்தை பண்ணுறாங்க. அண்ட் இந்த வியாபாரத்தை பற்றி என் பசங்க கிட்ட நான் பேசவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இது கண்டிப்பாக நம்ம எல்லாருமே நம்பியே ஆகணும், நமக்கு வேறு வழி இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஈரானை பற்றி சில ஸ்டேட்மெண்ட்டாக அவர் பண்ணியிருக்காரு பிரசிடென்ட் ட்ரம்ப். ஈரான் ஆல்மோஸ்ட் எங்களோட எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கும் ஒத்துக்கிட்டாங்க இந்த 2 நாள் டோஹாவில் நடந்த பேச்சுவார்த்தையிலன்னு சொல்லியிருக்காரு. டோஹாவில் ஒருத்தர் மூஞ்ச பார்த்தே பேசிக்கல, எல்லாமே கத்தார் மூலியமாக தான் வந்து பேச்சுவார்த்தை நடந்தது. ஆனால் ஒத்துக்கிட்டதாக அவர் சொல்கிறார். ஆனால் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த டோஹாவில் நடந்த பேச்சுவார்த்தையில் ஈரானோட ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஃபண்ட்ஸை வந்து ரிலீஸ் பண்ணணும், ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் மறுபடியும் கப்பல் போக்குவரத்து நார்மலாக இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் பேசியிருக்காங்க. இன்னும் நியூக்ளியர் ப்ரோக்ராமை பற்றி பேசலை. ஆனால் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, ஈரானுடனான இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா போர் கிடையாது, அவங்களோட நியூக்ளியர் த்ரெட்ஸை, அவங்க மூலிமா வரக்கூடிய இந்த நியூக்ளியர் த்ரெட்டை வந்து எலிமினேட் பண்ணுறது தான் முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஆனால் அவங்க வந்து அதுக்கு ஒத்துக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா யுனைடெட் நேஷன்ஸோட இன்ஸ்பெக்டர்ஸை அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் எங்களுக்கு வேணும்னு சொல்கிறாங்க, ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அசட்ஸை ரிலீஸ் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் பிரசிடென்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போதைக்கு வந்து நான் ஈரானில் ஒரு மிகப்பெரிய ஒரு டிப்ரெஷனை உருவாக்கணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கல, மனிதாபிமான அடிப்படையில் ஒரு $3 பில்லியன் அளவுக்கு பணத்தை நான் ரிலீஸ் பண்ணுறேன் ஈரானுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ கிளியராக தெரியுது ஈரான் சொன்ன வார்த்தைக்கு, ஈரான் சொல்கிற பேச்சுக்கு அமெரிக்கா கட்டுப்படுறாங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் நம்ம வெனிசுலாவில் போன வாரத்துக்கு முந்தின வாரம் பார்த்தோம். ஆமாம், கரெக்ட், வெள்ளிக்கிழமை நமக்கு லீவ் விட்டாங்களே, அதுக்கு முந்தின நாள்
அந்த வியாழக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா வெனிசுலாவில் நிலநடுக்கம் வந்தது. 7.3 ரிக்டர் ஸ்கேல், 7.5 ரிக்டர் ஸ்கேலில் நிலநடுக்கம் வந்தது. அதுக்கப்புறம் ஜப்பானில் வந்தது. இன்னைக்கு வந்து இந்தோனேஷியாவில் எர்த்குவேக் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதனோட ரிக்டர் ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 6.3, கிட்டத்தட்ட ஒரு பாயிண்ட் கம்மினாலும் நம்ம அன்றைக்கே சொல்லியிருந்தோம் 30 மடங்கு அளவுக்கு இந்த 6க்கும் 7க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ்னு சொல்லியிருந்தோம். 30 மடங்கு அளவுக்கு அது வீரியமாக இருக்கும். ஸோ இது பெரிய அளவுக்கு வந்து பிரச்சனையை உருவாக்கணுன்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நமக்கு மெதுவாக தான் வந்து அப்டேட்ஸ் வரும். அண்ட் இன்றைக்கும் வந்து இஸ்ரேலோட ஐடிஎஃப் வந்து லெபனான் மேலே தாக்குதல் நடத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட இஸ்புல்லாவோட 10 ஆயுத கிடங்குகள் மேலேயும் ஆயுதங்கள் எடுத்துகிட்டு போகிற வண்டிகள் மேலேயும் தாக்குதல் நடத்தியிருக்கிறதா இஸ்ரேலோட ஐடிஎஃப் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கட்டார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இடைப்பட்ட காலத்தில் ஒரு வாரத்தில் வந்து இந்த தோஹாவில் பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கு ஒரு 4-5 நாள் முன்னாடி அட்டாக்ஸ் நடந்தது இல்லையா, அமெரிக்கா ஈரான் மேலே குண்டு போடுறது, ஈரான் அமெரிக்கா மேலே குண்டு போடுறது. இந்த பிரச்சனையில் கத்தார் வந்து அவங்களோட போக்குவரத்தை வந்து நிறுத்தி வச்சிருந்தாங்க ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் மூலிமா. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் மறுபடியும் வந்து எங்களோட எல்என்ஜி டேங்கர்ஸ் வந்து அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவான சிக்னலாக பார்க்கப்படுது. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஜியோ பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ். இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது க்ரூட் ஆயிலோட விலை வந்து குறைஞ்சிருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த க்ரூட் ஆயிலோட ஏற்றுமதியில் சவுதி அரேபியா இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பண்ண லெவல்ஸில் ஆல்மோஸ்ட் 90% வந்துட்டதாக சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா, மார்ச் மாதத்துக்கு அப்புறம் சவுதி அரேபியா மேலே மிகப்பெரிய தாக்குதலை ஈரான் பண்ணலை. காரணம் வந்து டீலுக்கு போயிட்டாங்க. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதாவது உதாரணத்துக்கு ஒரு 100 பேரல் இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி க்ரூட் ஆயில் ஏற்றுமதி பண்ணாங்கன்னா இப்போ 90 பேரல் அளவுக்கு ஒரு நாளைக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஆனால் ஓவராலாக கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாத்தையும் கூட்டி பார்த்தோம்னா 40% அளவுக்கு இப்போயும் வந்து கம்மியான ஏற்றுமதி தான் நடக்குது. ஸோ அந்த ஏற்றுமதி சரியாகிறதுக்கு இன்னும் 1 மாதத்துலேருந்து 2 மாதம் ஆகலாம். ஆனால் க்ரூட் ஆயிலோட விலை இப்போதைக்கு 70, 71, 72 இந்த ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நமக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, ரஷ்யன் க்ரூட் ஆயில் நமக்கு $7 அளவுக்கு டிஸ்கவுண்ட்டில் கிடைக்குது, 10% டிஸ்கவுண்ட்டில் கிடைக்குது. அது ஒரு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஜியோ பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸு. இந்த போலாண்டு மேலே பெரிய அளவுக்கு அட்டாக் நடக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம நம்புவோம். அப்படி நடந்துச்சுன்னா மறுபடியும் இன்னொரு தலைவலி வரும். அண்ட் அடுத்து இன்னைக்கு இந்திய பொருளாதாரத்தை பற்றின சில செய்திகள் இருக்குது. இதில் நேற்று ஜப்பானோட பிரைம் மினிஸ்டர் டகேஷி அவர்கள் வந்து நம்மளோட இந்தியாவுக்கு வந்திருந்தாங்க. பேச்சுவார்த்தை நடந்துச்சு. கிட்டத்தட்ட 129 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டது. அதில் சில விஷயங்கள் வந்து இன்றைக்கி வந்து வெளியே வந்திருக்கு தகவல்கள். என்னென்னா, இந்தியா ஜப்பான் 2 பேருமே சேர்ந்து இந்த க்ரூட் ஆயில் ஸ்டோரேஜ் ரிசர்வாயர்ஸை வந்து அதிகப்படுத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இதே மாதிரி தான் போன மாதம் நடந்த அந்த 5 நாள் சுற்றுப்பயணத்தில் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கு போயிட்டு இந்த மாதிரி க்ரூட் ஆயில் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு பில்லியன் கணக்கான க்ரூட் ஆயில் பேரல்ஸ் வந்து இந்தியாவில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு டீலை போட்டு வந்தார். தேவைப்பட்டால் அதை நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ் பண்ணதுக்கு போக மிச்சம் இருந்தோன்னா நம்ம வந்து இவங்களுக்கு கொடுக்கலாம், யூஏக்கு கொடுக்கலாம். இன்னொன்று, பத்திரமா வந்து இங்கே க்ரூட் ஆயிலோட ஸ்டோரேஜ் வந்து இருக்கிறது அவங்களுக்கு தான் சேஃபு. ஏன்னா எப்போயாவது வந்து இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை நடக்கும்போது இங்கேருந்து அவங்க வியாபாரம் பண்ணிக்கலாம். சார் அவங்களுக்கு வந்து ஒரு 100 பேரல் ஸ்டாக் அனுப்பிடுங்கன்னு சொல்லிட்டு வியாபாரம் பண்ணலாம். ஸோ அது அவங்களுக்கு ஒரு பர்சன்ஷன். எதுக்கு வியாபாரம் பண்ணணும், நமக்கே க்ரூட் ஆயில் தேவைப்படுது, சார் நீங்களே எடுத்துக்கிட்டு எங்களுக்கு கொஞ்சம் காசை கொடுங்கன்னு சொன்னால் வேலை முடிஞ்சது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நேற்று மாருதி சுசுக்கியோட ஒரு ப்ரொடக்ஷன் பிளான்ட்டை ஹரியானாவில் வந்து இவங்க ஜப்பான் பிஎம்ஓ நம்மளோட பிஎம்ஓ வந்து வீடியோ கான்ஃபரன்ஸில் திறந்து வச்சுருக்காங்க. அண்ட் மாருதி சுசுக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மேனுஃபேக்சரிங் பிளான்ட்லேருந்து 10 லட்சம் வண்டிகள் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து உற்பத்தி ஆகும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் 2030க்குள்ளார இன்னும் 40 லட்சம் வண்டிகள் உற்பத்தி செய்கிற மாதிரி நாங்கள் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்ஸ் வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து நிறுவ போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இது மாருதி சுசுக்கிக்கு நல்ல விஷயம், நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்தியா ஜப்பான் வந்து ஏஐ, டேட்டா சென்டர், செமி கண்டக்டர்ஸ் மாதிரியான துறைகள்லையும் வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை கையெழுத்து போட்டிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் புல்லட் ட்ரெயின்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து மும்பை டு அகமதாபாத், குஜராத்துக்கும் மகாராஷ்டிராவுக்கும் நடுவில் ஒரு புல்லட் ட்ரெயினுக்கான ஒரு விஷயத்தை வந்து பண்ண போகிறதுக்கு ஜப்பான் நமக்கு ஹெல்ப் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த டெல்லியோட இவி பாலிசியை பற்றி நம்ம ஒரு 2-3 நாளாகவே பேசிகிட்டு இருக்கோம். இந்த இவி பாலிசிக்கு அப்புறம் இதுக்கு மேலே அங்கே ஆர்டிஓ ஆஃபீஸில் போய் ரெஜிஸ்டர் பண்ணால் வெறும் இவி வெஹிக்கிள் மட்டும் தான் ரெஜிஸ்டர் பண்ண முடியும், பெட்ரோல் டீசல் வண்டியை ரெஜிஸ்டர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இவி பாலிசி மூலிமா கிட்டத்தட்ட 32,000 சார்ஜிங் ஸ்டேஷன்ஸை வந்து சார்ஜிங் பாயிண்ட்ஸை வந்து டெல்லி ஃபுல்லாக வந்து அமைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இது டாடா பவர் மாதிரியான கம்பெனிஸ்க்கு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் அடுத்து வாட்ஸ்அப்புக்கு வந்து நேற்று நோட்டீஸ் அனுப்புனது தான் நம்மளோட இதே செக்மெண்ட் 2ல் பார்த்துருந்தோம். வாட்ஸ்அப்பை தொடர்ந்து நீங்களும் இதே மாதிரி யூசர் நேம் மட்டும் தான் யூஸ் பண்ணுறீங்க, மொபைல் நம்பரை கொண்டு வாங்க, ஏன்னா இதனால் ஃப்ராட் நடக்கும்னு சொல்லிட்டு டெலிகிராமுக்கும் சிக்னல் ஆப்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டீஸை வந்து நம்மளோட ஐடி மினிஸ்ட்ரி கிட்டேருந்து போயிருக்கு. மேபி அவங்களும் நம்பர் கொண்டு வந்தால் ஃப்ராட்ஸ் குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் நம்மளோட பவர் மினிஸ்ட்ரி வந்து ஒரு அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது நாள் வரையும் வந்து சைனீஸ் கம்பெனியோட சில பவர் எக்யூப்மெண்ட்ஸு, அதாவது இந்த பவர் ப்ராஜெக்ட்ஸில் இந்த மின்சாரம் உற்பத்தி பண்ணக்கூடிய இடங்களில் பவர் ப்ராஜெக்ட்ஸ்க்கான எக்யூப்மெண்ட்ஸை சைனீஸ் நிறுவனங்கள்கிட்டேருந்து நம்ம வாங்காமல் இருந்தோம், பாதுகாப்பு காரணங்கள் கருதி. ஸோ இப்போ நம்மளோட பவர் மினிஸ்ட்ரி வந்து 4 கம்பெனிஸ்க்கு வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. சைனாவோட சார்ந்த சில 4 கம்பெனிஸ் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இதனால்
நம்மளோட உள்நாட்டில் இந்த பவர் எக்யூப்மெண்ட்ஸை தயாரிக்கக்கூடிய கம்பெனிஸ்க்கு அது நெகட்டிவாக இருக்கும். அது என்னென்ன கம்பெனி பார்த்தீங்கன்னா பிஹெச்இஎல், சிஜி பவர், இட்டாச்சி எனர்ஜி, இந்த 3 கம்பெனிஸ்க்கும் அது நெகட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. ஏன்னா காம்படிஷன் அதிகமாகும், ப்ரைசிங் பவர் குறையும் இல்லையா, அதனால். அண்ட் கவர்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட 20,000 கோடி அளவுக்கு இன்சென்டிவ் கொடுக்க போகிறாங்க, இவி இன்சென்டிவ். அதாவது இந்த வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ் வந்ததுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு ப்ரெஷரை நம்மளோட அந்நிய செலாவணி மேலே அது காட்டுச்சு. அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக நீங்கள் தனியாக வந்து பஸ்ஸோ வேனோ வாங்குறீங்கன்னா அதை வந்து ஈவியில் வாங்குனீங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கு வந்து இன்சென்டிவோ சப்சிடியோ வந்து கிளைம் பண்ண முடியும். இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க, யாராவது பஸ் வாங்குறதா இருந்தால் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஜேபிஎம் ஆட்டோ, ஒலக்ட்ரா, கிரீன் டெக் வந்து பார்த்தீங்கன்னா இதனால் பயனடைவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. அண்ட் ராய்டர்ஸ் கிட்டேருந்து ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. இந்தியாவோட இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி வந்து என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, இந்த புதுசாக வந்து ஒரு சேஞ்சஸை கொண்டு வரலாம். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றமாக இருக்கும். காரணம், இந்த இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸை மிஸ்சேலிங் பண்ணுறாங்க ஏஜென்ட்ஸ். அதை தடுக்கணுன்றதுக்காக சில மாற்றங்களை கொண்டு வர போகிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஏஜென்ட்டோட கமிஷன் அதிகமாக இருக்கிறதுனால இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசிஸ் இருக்கு இல்லையா, இதில் ரிட்டர்ன்ஸ் வந்து அந்த பயனாளருக்கு வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசிஸ்னால் யூலிப் மாதிரியான ப்ராடக்ட்ஸு, அந்த யூலிப்பில் வந்து இயல்பாகவே வந்து கம்மியாக தான் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு சுத்தமாக எதுவுமே தெரியாது, நான் இன்னும் பட்டன் ஃபோன் தான் வச்சுருக்கேன்னா நீங்கள் அந்த மாதிரி ஸ்கீமில் வந்து போய் முதலீடு பண்ணலாம். வேறு வழியே இல்லைன்னா நான் சொல்கிறது. ஏன்னா அது எப்படியை விட கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும், அதே சமயம் அந்தளவுக்கு அதிகமாக கொடுக்காது, அதுதான் மேட்ரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் வந்து ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கும்போது என்ன நடக்கும்னா, இது வந்து நான் இந்த ரிப்போர்ட்டில் தான் படித்தேன். ஃபஸ்ட்டு பாலிசி ப்ரீமியம் கட்டும்போது அதிகமான கமிஷன் தொகை போய் கிடைக்குமா, 2வது ப்ரீமியம் கட்டும்போது கம்மியான தொகை, 3வது ப்ரீமியம் கட்டும்போது இன்னும் கம்மியான தொகை, அது மாதிரி குறைஞ்சிக்கிட்டே போகுமா. அண்ட் இதுக்கு மேலே வரக்கூடிய புது பாலிசியில் என்ன கொண்டு வர போகிறாங்கன்னா, எல்லா வருஷமும் ஈக்குவலான ப்ரீமியம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வர போகிறாங்க. இது எதுக்குன்னா, ஒரு முறை இவனை பாலிசி எடுக்க வச்சுட்டா போதும், நமக்கு வந்து நல்ல ஒரு லம்பான அமௌண்ட் கிடைச்சிருன்னு சொல்லிட்டு இதை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மிஸ்செல்லிங்கை தடுக்கிறதுக்காக இந்த விஷயத்தையும் கொண்டு வர போகிறதா சொல்கிறாங்க. மேபி இந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா அப்படியான்னு சொல்லிட்டு கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு முறை கட்டினா அதிகமான பணம் கமிஷன் கிடைக்குமா, 2வது முறை 3வது முறையில் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருமா. இதை வந்து அந்த ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து உண்மையாக போயான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்கள். அடுத்து நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து அடுத்த வாரம் வந்து இந்தோனேஷியா போக போகிறாங்க. இந்தோனேஷியா கூட இந்த பிரம்மோஸ் டீல் வந்து ஃபைனலைஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை ஃபைனலைஸ் ஆயிடுச்சுன்னா வியட்நாம், பிலிப்பைன்ஸ் அடுத்து ஏஷியாவில் இவங்க 3வது நாடாக இருப்பாங்க. நம்மளோட பிரம்மோஸ் ஏவுகணையை வாங்குறது வியட்நாம், பிலிப்பைன்ஸ், இவங்க இந்தோனேஷியா, இவங்க 3 பேருக்கும் பிரம்மோஸ் ஏவுகணை கொடுக்குறது சைனாக்கு அகேன்ஸ்டாக நம்ம பண்ணக்கூடிய ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதுக்கு சைனா எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் அடுத்து பாம்பேயில் வந்து தண்ணி பஞ்சம் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 15 நாள் முன்னாடி வந்து பேசியிருந்தோம். இதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிற மாதிரி அங்கே பாம்பே கார்பரேஷன் வந்து என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு டீசாலினேஷன் பிளான்ட்டை கொண்டு வந்துடலாம் 11,400 கோடி ரூபாய் முதலீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த டீசாலினேஷன் பிளான்ட் மூலிமா இனிஷியலாக வந்து 200 MLD, அதாவது 200 மில்லியன் லிட்டர்ஸ் பர் டே குடிநீரை வந்து உற்பத்தி பண்ண முடியும். 200 மில்லியன் லிட்டர்னா 20 கோடி லிட்டர். இது போகிற போக்கில் 400 மில்லியன் லிட்டர் வரைக்கும், அதாவது 40 கோடி லிட்டர் அளவுக்கு ஒரு நாளைக்கு வந்து உற்பத்தி பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மனுஷனுக்கு சராசரியாக 4 லிட்டர் தண்ணி தேவைப்படுதுன்னா கூட 10 கோடி பேருக்கு வந்து தண்ணி கொடுக்க முடியும். ஆனால் விஷயம் என்னென்னா, இதனால் வந்து அங்கே கார்பரேஷன் வந்து தண்ணி பில் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, கிருஷ்ணகிரியில் ஒகேனக்கல் தண்ணி வந்து சில வீடுகளுக்கு வரும், அவங்க வந்து தண்ணி வரி கட்டணும். ஸோ அந்த மாதிரி இவங்களும் வந்து அதுக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம், இதுக்கு வரும். இந்த கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம் வந்து ஆக்சுவலாக வந்து 2015 கொண்டு வந்துட்டாங்க. மோடி கவர்மெண்ட் ஃபஸ்ட் டைம் வந்து ஆட்சி அமைச்சும் போதே கொண்டு வந்துட்டாங்க. இந்த ஸ்கீமில் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம தங்கத்தை கொண்டு போய் கொடுத்தோம்னா நம்மளோட தங்க நகையை வாங்கி உருக்கி அதனோட பியூரிட்டிலாம் செக் பண்ணிவிட்டு, உங்களோட தங்க நகை இவ்வளோ இருக்குங்க, இதுக்கு இவ்வளோ வட்டின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. இது வந்து வட்டி வந்து ரொம்ப கம்மியாக தான், 2-2.5% அளவுக்கு இருக்கும். நீங்கள் 3 வருஷத்துக்கு மேலே பண்ணுறதா இருந்தால் அது கீழே இருந்தால் பேங்க் எவ்வளோ சொல்கிறாங்களோ அவ்வளோதான். ஸோ இந்த தங்கத்தை வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணிடுவீங்க. இந்த தங்கத்தை நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு 5 வருஷத்துக்கு டெபாசிட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 5 வருஷம் கழிச்சு நீங்கள் போய் கேட்டிங்கன்னா தங்கமாவோ அன்றைக்கி தங்கம் இருக்கக்கூடிய விலையிலையோ வந்து தங்கத்தை கொடுத்துருவாங்க. இந்த தங்கத்தை இப்படி கொடுக்கறது மூலிமா என்ன ஆகும்னா, நம்ம வந்து அந்த தங்கத்தை வந்து மறுபடியும் கொடுத்துட்டு நம்ம தங்கம் வேணும்னா வாங்கிக்கலாம். இது கோல்டு டெபாசிட் ஸ்கீம். இதில் வந்து நம்மளுக்கு லாபமே கிடையாது. இது வந்து முதல் விஷயம். இது நிறைய பேர் வந்து நாளைக்கு வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைன்றதால வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ண மாட்டாங்க. திங்கக்கிழமை வந்து நிறைய பேர் புரளை கலப்பாங்க. அண்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்டாயமாக நீங்கள் போய் டெபாசிட் பண்ணணும்னு சொல்லிட்டு கிடையாது. யாராவது விருப்பம் இருக்கிறவங்க போய் டெபாசிட் பண்ணலாம், அவ்வளோதான் விஷயம். இது வந்து 2015 கொண்டு வந்தாங்க, இப்போ மறுபடியும் ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதில் என்ன மாற்றம்னா, இதுவரை பேங்க்ஸ் மட்டும்தான் இந்த வேலையை பண்ணாங்க, கலெக்ஷன் பார்ட்னர்ஸாக இருந்தாங்க. இதுக்கு மேலே வந்து நகைக்கடைகளும் இந்த கலெக்ஷன் பார்ட்னர்ஸாக இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய முக்கியமான மாற்றம். இது வந்து கம்பல்சரி கிடையாது. அண்ட் இதில் வந்து நமக்கு லாபமும் கிடையாது. ஏன்னா ஒரு நகையை செய்யும்போது இயல்பாகவே வந்து ஒரு 10% 12% செய்கூலி சேதாரம் வாங்குவாங்க. உதாரணத்துக்கு 1 பவுனுக்கு 1 கிராம் செய்கூலி சேதாரம் வாங்குற கடையெல்லாம் இருக்குது.
நீங்கள் வந்து கார்ப்பரேட் கடைக்கு தங்கமயில் டைட்டன்லாம் போனீங்கன்னா இன்னும் செய்கூலி சேதாரம் அதிகம். நான் டைட்டனுக்கு போனதில்லை, அவங்களோட வெப்சைட்டில் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி நகைக்கெல்லாம் 20% செய்கூலி சேதாரம் வச்சுருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி இருக்கும்போது நம்மள மாதிரி சாதாரணமாக வாங்க முடியாது. ஆனால் வந்து நீங்கள் சாதாரணமாக கடைக்கு போனீங்கன்னா ஒரு 2000 கம்மி பண்ணுங்கள், ஒரு 3000 கம்மி பண்ணுங்கன்னு பேசிங்கன்னா அப்படியே வந்து செய்கூலி சேதாரத்தில் ஒரு பர்சென்ட்டாக கம்மியாகிட்டு வரும். அதுதான் வந்து ட்ரிக்கு நகை வாங்கும்போது. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு செய்கூலி சேதாரம் வந்து வேஸ்ட்டாக போகுது. புரியுதுங்களா? இன்னொன்று, நம்ம நகையை வந்து மெல்ட் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு மறுபடியும் வந்து நம்ம ஒரு செயினாக கொடுக்கணும்னா செயினாக வராது, கோல்டு காயினாக கொடுக்கலாம், இல்லை பணமாக கொடுக்கலாம். ஸோ இதனால் வந்து நிறைய பேர் இந்த ஸ்கீமுக்கு போகவே மாட்டாங்க. ஸோ இந்த ஸ்கீம் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, இந்த ஸ்கீம் வந்து ஆல்ரெடி கொண்டு வந்த போது சக்ஸஸ் ஆகலை. இதுக்கு மாற்றாதான் சாவரின் கோல்டு பாண்ட் வந்தது. அது கவர்மெண்ட்டுக்கு ஏகப்பட்ட செலவு வந்தது. இப்போ இந்த ஸ்கீமை கொண்டு வரதுக்கு காரணமே உள்நாட்டில் 30,000 டன் அளவுக்கு தங்கம் இருக்குது. அந்த தங்கத்தை வந்து நம்ம வந்து மறுபடியும் சிஸ்டத்துக்குள்ளார கொண்டு வரோம், வீடுகளில் சும்மா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் மறுபடியும் இவங்க தங்கத்தை சிஸ்டத்துக்குள்ளார கொண்டு வந்தாலும் இந்த இடத்துலேயே ஒரு டிஃபிசிட் உருவாகும். மறுபடியும் தங்கத்தை வெளியில் வாங்க வேண்டியது இருக்கும். ஸோ மறுபடியும் இது இன்னொரு விதமான சாவரின் கோல்டு பாண்டாக தான் கவர்மெண்ட்டுக்கு வந்து நிதி சுமை வந்து அதிகரிக்கும். ஸோ இந்த ஸ்கீம் வந்து சக்ஸஸ் ஆகும்னு சொல்லிட்டு எனக்கு பர்சனலாக தோணலை. எனக்கு எல்லா டாட்ஸையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இது சக்ஸஸ்ஃபுல்லாக மாறும்னு சொல்லிட்டு எனக்கு தோணலை. அண்ட் மறுபடியும் சொல்லிட்டு இது கட்டாயம் கிடையாது, நீங்கள் விருப்பப்பட்டால் டெபாசிட் பண்ணலாம். ஆனால் நான் வந்து ஒரு இன்வெஸ்டராக வந்து சொல்கிறது என்னென்னா, இதில் வந்து உங்களுக்கு லாபம் கிடையாது. உங்களுக்கு செய்கூலி சேதாரம்லாம் நஷ்டமாக போயிடும். நீங்கள் மறுபடியும் நகையை வந்து மெல்ட் பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் அதுக்கு ஜிஎஸ்டி கட்டணும். நீங்கள் அந்த நகையை வந்து டெபாசிட் பண்ணிடுறீங்க, அந்த நகையை வந்து கோல்டாவோ இல்லை பாஸாவோ கொடுத்துட்றாங்க 5 வருஷம் கழிச்சு. மறுபடியும் நீங்கள் நகை வாங்கினீங்கன்னா ஜிஎஸ்டி கட்டணும், செய்கூலி சேதாரம் கட்டணும். இதுவே உங்களுக்கு 15% நஷ்டமாயிடும். அதுக்கு மேலே அவங்க வட்டி கொடுத்து என்ன பிரயோஜனம் இருக்குது? அந்த ஒரு விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து, இந்தியாவோட டிஃபென்ஸ் கவுன்சில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட 52,000 கோடி ரூபா அளவுக்கு டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸை வாங்கலாம். ட்ரோன்ஸாக இருக்கட்டும், மிசைல்ஸாக இருக்கட்டும் வாங்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது இந்தியாவில் இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் கம்பெனிஸ்க்கு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. டிஃபென்ஸ் கம்பெனிஸ் உங்களுக்கே தெரியும், HAL, BDL, BHL, இந்த மாதிரி BEL இவங்கெல்லாம் இருக்காங்க. இதை இவங்களுக்கு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் இந்த பிரம்மோஸ் ஏவுகணை சேல்ஸ் பண்ணும்போது BDL, பாரத் டைனமிக்ஸ் லிமிடெடுக்கு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து, இந்தியாவோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ் நான் சொல்லியிருந்தேன் வெள்ளிக்கிழமை வந்து வரும்னு சொல்லிட்டு. அண்ட் $5 பில்லியன் அளவுக்கு நம்மளோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் குறைஞ்சிருக்கு. அதாவது 666.93 பில்லியன் அளவுக்கு இப்போ நம்ம கிட்ட கையிருப்பு இருக்குது. இது போன முறை வந்து 672.59 பில்லியன் அளவுக்கு கையிருப்பு இருந்தது. நம்மளோட டாலர் கையிருப்பு வந்து குறைஞ்சிட்டு வருது. இதை நோட் பண்ணிக்கோங்க. ஆனால் குரூட் ஆயிலோட விலை குறைஞ்சதுனால நம்மளோட டாலர் கையிருப்பு வந்து கொஞ்சம் அளவுக்கு ஸ்டெபிலைஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இதுக்கு மேலே வந்து ரேப்பிடாக குறையாதுன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அண்ட் அடுத்து, இந்தியாவோட ட்ரேட் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் கூட்ஸ் எக்ஸ்போர்ட் வந்து 15% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சர்வீஸ் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட 11% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரத்தை பற்றின செய்திகள். அடுத்து வந்து போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ். இன்னைக்கு காலையிலேயே நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி கிட்டத்தட்ட 150 பாயிண்ட் அளவுக்கு பாசிட்டிவ் வந்தது. அதுக்கு காரணம் நேற்று அமெரிக்காவில் வந்து நான் ஃபார்ம் பேரோல் டேட்டா தான். அதில் வந்து வேலை ரொம்ப கம்மியான பேர் கிடைச்சதுனால அந்த டேட்டா காரணமாக மார்க்கெட்ஸ் எல்லாம் பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ணிச்சு. நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி நேற்றே வந்து 50-60 பாயிண்ட் கேப் அப்னு காமிச்சது. இன்னைக்கு காலையில் 150 பாயிண்ட் அளவுக்கு கேப் அப்னு காமிச்சது. இருந்தாலும் கூட இன்னைக்கு காலையில் வந்து 200 பாயிண்ட் அளவுக்கு கேப் அப்லாம் நம்மளோட மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுது. அண்ட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் விழுந்து கன்சால்டேட் ஆகிட்டு இருந்தது. மத்தியானம் வரையுமே கன்சால்டேட் ஆகிட்டு இருந்தது ஒரு 70 பாயிண்ட் ரேஞ்சுக்குள்ளார. ஸோ அந்த கன்சால்டேட்டுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் விழுந்து எண்ட் ஆஃப் த டேல வெறும் 95 பாயிண்ட் மட்டும் கெயின் ஆகி முடிஞ்சிருக்கு. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, 24,000 24,300 24,400 இந்த 100 பாயிண்ட்ன்றது இந்த வருஷம் ஃபுல்லாக நிறைய முறை அந்த இடத்துல போயிட்டு ரிஜெக்ட் ஆயிருக்கு. போன வருஷம் 2025 நிறைய முறை அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா, போன வருஷம் அக்டோபர் மாதத்தில் இந்த RBI மானிட்டரி பாலிசி மீட்டிங் அப்புறம் அங்கேருந்து ஒரு பயங்கரமான ரேலி வந்துச்சு. நான் சார்ட்டு காமிக்கக்கூடாது, நீங்கள் வந்து சார்ட்டு பார்க்க முடிஞ்சால் நீங்கள் போய் பாருங்கள். அக்டோபர் மாதம் முதல் வாரம் வந்து மானிட்டரி பாலிசி மீட்டிங் வந்ததுக்கப்புறம், அக்டோபரா செப்டம்பரா எனக்கு ஞாபகம் இல்லை, அந்த மானிட்டரி பாலிசி வந்ததுக்கப்புறம் வட்டியை வந்து குறைச்சாங்க. அந்த குறைச்சதுக்கப்புறம் பயங்கரமாக ரேலி ஆச்சு. ஸோ அந்த 24,300-400 அந்த ரேஞ்சை தாண்டிடுச்சுன்னா கம்ஃபர்டபுளாக 25,000 பாயிண்ட் இந்த ஜூலை மாதத்துலேயே நம்ம பார்த்துருவோம். ஸோ அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் அடுத்து அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ பார்த்தோம்னா, மொத்தம் 3,300 கம்பெனியில் 1,823 கம்பெனி பாசிட்டிவாகவும் 1,513 கம்பெனிஸ் வந்து நெகட்டிவாகவும் அமைஞ்சிருக்கு. அண்ட் இன்றைக்கும் நேற்று மாதிரி தான் IT செக்டார், ஃபார்மா செக்டார்னு எல்லா செக்டார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாலும் கூட பேங்க்ஸ் மட்டும் இழுத்து விட்டுருச்சு. குறிப்பாக சொல்லணும்னா பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் வந்து பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு இன்றைக்கும். அதுக்கான பேங்க் ஆஃப் பரோடாவில் அதே பிரச்சனை தான், நேற்று அந்த 5,700 கோடி பிரச்சனை. அண்ட் இன்றைக்கி வந்து யூனியன் பேங்க் கொடுத்த அந்த பிஸ்னஸ் அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இல்லை. ஈவன் ஸ்டேட் பேங்க்கே வந்து 1% அளவுக்கு அடிச்சிருந்தாங்க. அண்ட் ஆட்டோ செக்டார் பார்த்தோம்னா 0.44% அளவுக்கு நெகட்டிவாக இருக்குது. லாஸ்ட் 2 நாள் பாசிட்டிவ் வந்து இன்றைக்கி நெகட்டிவாக இருக்குது. அண்ட் ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா,
இந்த ஆட்டோ டிமாண்ட் வந்து நல்லா தான் இருக்குது. ஆனால் இந்த ஈடுபொருட்கள் இன்புட் காஸ்ட் அதிகமானதுனால இவங்களோட மார்ஜின் மேலே ப்ரெஷர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது அடுத்த நிதியாண்டு ஃபுல்லாகவே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேங்க் நிஃப்டி வந்து நான் சொன்ன மாதிரி ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்கு. எஃப்எம்சிஜி வந்து ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்கு. பேங்க் நிஃப்டி ஃப்ளாட்டாக முடிஞ்சதுக்கான பாசிட்டிவாக இருந்திருக்கணும். ஃப்ளாட்டாக முடிஞ்சதுக்கு காரணம் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட 1.5% அளவுக்கு இருந்தது. அண்ட் ஐடி செக்டார் இன்றைக்கி 1.25% அளவுக்கு பாசிட்டிவ் வந்தது. ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேர் 1.25% அளவுக்கு பாசிட்டிவ் வந்தது. அண்ட் அடுத்து கோல்டு ப்ரைஸஸ் வந்து இன்றைக்கி வந்து பாசிட்டிவ் வந்தது. காரணம் நேற்று அந்த யூஸோட நான் ஃபார்ம் பேரோல் டேட்டா வந்ததுனால கெவின் வாஷ் வந்து வட்டி ஏற்ற மாட்டார்ன்ற ஒரு நம்பிக்கையில் கோல்டு ப்ரைஸஸ் பாசிட்டிவ் வந்தது. அண்ட் அதனோட ரிஃப்ளெக்ஷனாக இன்றைக்கி கோல்டு ரிலேட்டட் ஸ்டாக்ஸில் வந்து ஒரு ரேலி வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அண்டு 24 கேரட் கோல்டு நம்மளோட இந்தியன் மார்க்கெட் சொல்கிறது என்னென்னா ஒரு கிராமுக்கு 14,750 22 கேரட் கோல்டு ஒரு கிராமுக்கு 13,520 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் $4,165 இருக்குது. இப்போ நம்ம பேசும்போது பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் மார்க்கெட் இல்லை, அதனால் நம்மளுக்கு மிகப்பெரிய சிக்னல்ஸ் எதுவும் கிடைக்காது. நமக்கு மண்டே ட்ரேடிங்க்கு கிடைக்கக்கூடிய முதல் சிக்னலே அன்றைக்கி காலையில் 3:30 மணிக்கு க்ரூட் ஆயில், அதுக்கப்புறம் நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி, ஏஷியன் மார்க்கெட்ஸ் தான். அந்த 3 சிக்னல் வச்சு தான் நம்ம வந்து அன்றைக்கி டே வந்து ஆரம்பிக்கணும் மண்டே. அண்ட் சில்வர் ப்ரைஸஸ் பார்த்தோம்னா 2,37,000 ஒரு கேஜிக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் க்ரூட் ஆயில் $72 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி நம்மளோட USD/INR 18 பைசா அளவுக்கு அப்ரிஷியேட் ஆயிருக்கு. அண்ட் அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா FIs வந்து பை சைடு இருக்காங்க. 1,355 கோடி ரூபாய் வந்து பை சைடு இருக்காங்க. அண்ட் DIs வந்து 1,954 கோடி ரூபாய்க்கு வந்து விற்றுருக்காங்க. அண்ட் நம்மளோட USD/INR 95 பைசா அளவுக்கு இருக்குது. இன்றைக்கி ஒரு ஸ்டேஜில் வந்து மார்க்கெட் பாசிட்டிவாக இருந்துட்டு அதுக்கப்புறம் இறங்கும் போது எனக்கு ஒன்று தான் தோணுச்சு. நம்ம வீட்டில் ஏதாவது தப்பு பண்ணால் அவங்கெல்லாம் பேசுகிற மாதிரி நடந்துக்கிறே, உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நான் மார்க்கெட்டை பார்த்து அப்படி தான் தெரிஞ்சுக்கிறேன். உன்னை பார்த்து டமால் டிமில்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாங்களே, உனக்கு ஏறணும்னு சொல்லிட்டு வெக்கமாவே இல்லையா, ஏற மாட்டியா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ கூடிய சீக்கிரமே ஏறும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் லாஸ்ட் செக்மெண்ட் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ்க்கு வந்துட்டோம். IEX என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பவர் கன்சம்ஷன் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அது இந்தியா ஓரியன்ட் நியூஸ்லேயே நம்ம பார்த்துட்ருக்கோம். அண்ட் இவங்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜூன் மாதத்தில் இந்த எலக்ட்ரிசிட்டி ட்ரேடட் வால்யூம் வந்து 16% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டோம். அண்ட் இந்த என்டையர் ஃபினான்ஷியல் இயர் Q1 பார்க்கும்போது அது 12% அளவுக்கு இன்க்ரீஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது IEXக்கு பாசிட்டிவ் விஷயமாக பார்க்கப்படுது. இன்னும் கூட அந்த மார்க்கெட் கப்ளிங்ன்ற ஒரு அந்த ஹெட்விண்ட் வந்து இவங்களுக்கு இருக்கதான் செய்யுது. அதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து HCL டெக்னாலஜிஸ் ஈரோப்பை சேர்ந்த ஒரு கம்பெனியோட ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதன் மூலிமா கிளைண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய சர்வீசஸில் AI டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. இதன் காரணமாக இன்றைக்கி இவங்களோட ஷேர் ஓவரால் ஐடி கம்பெனிஸ் பாசிட்டிவ் வந்தாலும் இன்றைக்கி இவங்களோட ஷேர் ப்ரைஸ் 5.5% அளவுக்கு பாசிட்டிவாக இருந்தது. அண்ட் ஏஞ்சல் ஒன் அவங்களோட ஜூன் மாதத்துக்கான பிஸ்னஸ் டேட்டாவை கொடுத்துருக்காங்க. இதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்களோட அந்த மார்ஜின் ட்ரேடிங் ஃபண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதனோட அளவு வந்து 44% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் சொல்கிறேன், மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணாதீங்க. அது புரோக்கரை பணக்காரன் ஆக்குற வேலை, உங்களை அது பணக்காரன் ஆக்காது. சரிங்களா? அது கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸே கிடையாது, சுத்த வேஸ்ட். அது தயவு செஞ்சு அது பண்ணாதீங்க. அது மிஸ் ஆச்சுன்னா உங்களோட கேபிட்டல் போயிடும். கிட்டத்தட்ட அது சூதாட்டம் ஆடுற மாதிரி, அது பண்ணாதீங்க. அண்ட் நெஸ்லே வந்து $2 டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. கத்தையாக கொடுப்பாங்கன்னு பார்த்தா ஒத்தையாக கொடுத்துருக்காங்க, பெரிய யூஸ் இல்லை. அண்ட் RBI வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொலாட்ரல் ஃபண்டிங்கில் வந்து மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. அது வந்து ஜூலை 1 மாற்றினாங்க. அதை நம்ம ஜூன் 30 அனலைசிஸில் நம்ம பேசிட்டோம். அண்ட் அந்த மாற்றத்தின் காரணமாக பிஎஸ்சியோட எக்ஸ்பைரி நேற்று நடந்துச்சு இல்லையா, அந்த பிஎஸ்சியோட எக்ஸ்பைரியில் மிகப்பெரிய அளவுக்கு ஆப்ஷன்ஸோட வால்யூம் வந்து குறைஞ்சிருக்கு. அதாவது இந்த ப்ரீமியம் டேர்ன் ஓவர் வால்யூம் வந்து 19% அளவுக்கு குறைஞ்சிருக்கு இந்த எக்ஸ்பைரி ட்ரேடிங்கில். அதாவது ஆவரேஜாக எக்ஸ்பைரி ட்ரேடிங்கில் வந்து $100 அளவுக்கு ப்ரீமியம் வந்து ட்ரேட் ஆகும்னா ப்ரீமியமோட வேல்யூ $100. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நேற்று எக்ஸ்பைரி ஆச்சு இல்லையா, அதில் வந்து வெறும் $81 தான் ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ வந்து கிளியராக வந்து சென்செக்ஸை யார் மேனிப்புலேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. சென்செக்ஸ் வந்து பயங்கர வாலட்டிலிட்டியாக இருக்கும். நீங்கள் சென்செக்ஸில் ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்னும் சொல்ல போனால் சென்செக்ஸ் வந்து ஆப்ஷன் செல்லர்ஸுக்கு கிடையாது, பையர்ஸுக்குன்னு சொல்லிட்டு பேசலாம். ஈவன் பையர்ஸே கூட ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ அதை வந்து நம்ம சிஸ்டத்துக்கு முன்னாடி உட்காந்தா தான் பண்ண முடியும். ஃபோன்லலாம் பண்ணுறது வந்து ப்ராஃபிட்டே உங்களுக்கு கொடுக்காது. வேணும்னா அந்த பொசிஷனலாக நீங்கள் பண்ணலாம், ஆனால் ஃபோனில் வந்து இன்ட்ராடே பண்ணுறது ப்ராஃபிட்டே கொடுக்காது. ஸோ வந்து சென்செக்ஸில் இந்த ப்ராப்ரேட்டரி ட்ரேட் டெஸ்க்ஸ் வந்து மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்கிறது கிளியராக தெரியுது. அண்ட் அடுத்து ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் அப்போலோ ஹாஸ்பிட்டலோட ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. MOU புரிந்துணர்வு ஒப்பந்தம் சைன் பண்ணியிருக்காங்க. என்னென்னா கேன்சர் டிடெக்ஷன் டெஸ்ட் பண்ணுற அந்த ப்ராசஸை வந்து இவங்க வந்து ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் இனிமேல் அப்போலோ ஹாஸ்பிட்டல் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது ஜைடஸ் லைஃப் சயின்ஸுக்கு. அண்ட் அடுத்து இந்தியன் ஹியூம் பைப்ஸ், இவங்களுக்கு வந்து 738 கோடி ரூபா மதிப்புள்ள ஆர்டர் கிடச்சிருக்கு. ஆனால் இவங்களோட மார்க்கெட் கேப்பே 1700 கோடி ரூபா. ஸோ இந்த அளவுக்கு சின்ன கம்பெனிக்கு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் டிரான்ஸ் ரயில் லைட்டிங், இவங்களை பற்றி நம்ம 2 நாள் முன்னாடி கூட நம்மளோட அனாலிசிஸில் பேசியிருந்தோம். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களோட கடனை நாங்கள் 80 கோடி ரூபா அளவுக்கு குறைச்சிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட ஓவரால் கடனை இவங்க வந்து 30% குறைச்சிருக்காங்க, இன்னும் 70% தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
அண்ட் ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோவோ கிட்டத்தட்ட அப்படியே டபுள் ஆயிருக்கு, 800 கோடி ரூபாய் அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து 415 கோடி இருந்தது, இப்போ 815 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. டிரான்ஸ்லேட்டிங் ஓரளவுக்கு பாசிட்டிவாக மாறிட்டு வராங்க ஃபண்டமெண்டலாக. அண்ட் அடுத்து டாடா மோட்டார்ஸ் வந்து ஒரு விஷயத்தை அப்டேட் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து வெல்ஸ்பனுக்கு வந்து ஒரு கான்ட்ராக்டை கொடுத்துருக்காங்க. இதன் மூலிமா 86 மெகாவாட் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய விண்ட் பவர் சோலார் பவர் ப்ராஜெக்ட் வந்து இவங்க நிறுவ போகிறாங்க. இந்த 86 மெகாவாட் கரண்ட்டை யூஸ் பண்ணி இவங்களோட ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டிஸை வந்து இயக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இது ஏற்கனவே டாடா மோட்டார்ஸ் சொன்னது தான். 2030 கம்ப்ளீட்டாக நாங்கள் ஜீரோ எமிஷன் ப்ராசஸ்குள்ளார போயிடுவோம், கம்ப்ளீட்டாக நாங்கள் கார்பன் எமிஷனே பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அது இவங்களுக்கு பாசிட்டிவ் விஷயம் தான். ஏன்னா கார்பன் எமிஷன் பண்ணாங்கன்னா கார்பன் கிரெடிட் வாங்க வேண்டிய அவசியத்துக்கு இவங்க மாறுவாங்க, அதுவே ஒரு எக்ஸ்பென்ஸாக மாறிடும். அண்ட் அடுத்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அவங்களோட Q1 பிஸ்னஸ் டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் இன்றைக்கி இன்ட்ராடேல வந்து சடனாக 80 ரூபாய்க்கு மேலே ஷேர் ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிச்சது. இவங்களோட பிஸ்னஸ் டேட்டா ஆக்சுவலாக நல்லா இருக்குது. இவங்களோட அட்வான்சஸ் பார்த்தோம்னா 21% அளவுக்கு இயர் ஆன் பேசிஸில் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் குவார்டர் பேசிஸில் பார்க்கும்போது 5% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் டெபாசிட்ஸ் வந்து இயர் ஆன் பேசிஸில் 17% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் குவார்டர் பேசிஸில் 6% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. காசா டெபாசிட்ஸ் இயர் ஆன் பேசிஸில் 25%, குவார்டர் பேசிஸில் 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது உங்களுக்கு பாசிட்டிவ் விஷயமா இருக்குது. அதனால தான் இன்றைக்கி ஷேர் ப்ரைஸ் வந்து பாசிட்டிவ் வந்தது. அண்ட் இன்ஃபோசிஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஐடி செக்டாரில் ஹைரிங்ஸ், குறிப்பாக வந்து ஏஐ வேலை தெரிஞ்சவங்களோட ஹைரிங்ஸ் வந்து 16% அளவுக்கு இயர் ஆன் பேசிஸில் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டெலிகாம், FMCG, இன்சூரன்ஸ் செக்மெண்ட்டில் வந்து ஹைரிங்ஸ் வந்து 6லேருந்து 16% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வேலை கிடைக்கலன்றதெல்லாம் சும்மா, எங்கே போனாலும் வேலை கிடைக்குது, நம்ம வேலை செய்யணும். அண்ட் அடுத்து RBL பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட Q1 பிஸ்னஸ் டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் வந்து இவங்களோட டெபாசிட்ஸ் 11%, அட்வான்சஸ் 21% இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. RBL பேங்க்குக்கு அந்த NBD பேங்க் வந்து வாங்க போகிறாங்க, அதுவும் ஒரு பாசிட்டிவ் விஷயமாக பார்க்கப்படுது. அடுத்து கோத்ரேஜ் கன்சியூமர் அவங்களோட FY27ஓட ரெவன்யூ கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ரெவன்யூ வந்து டபுள் டிஜிட்டில் க்ரோ ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்புட் காஸ்ட் வந்து குறையிறதுனால மார்ஜின்லேயும் ஒரு அந்த ப்ரெஷர் வந்து ஈஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்குவாங்க. அண்ட் L&T ஃபைனான்ஸ் அவங்களோட Q1ஓட பிஸ்னஸ் டேட்டா கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டிஸ்பர்ஸ்மெண்ட், அதாவது லோன் கொடுக்கறது வந்து 36% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கட்டும். ஓவராலாக லோன் புக் வந்து 28% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ரீட்டைல் மிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 98% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இண்டஸ்இண்ட் பேங்க் இவங்களோட பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இவங்களோட டெபாசிட் 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் பேசிஸில், அட்வான்சஸ் 3% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் காசா டெபாசிட்ஸ் 29% இருக்குது. இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் பந்தன் பேங்க் இவங்களோட Q1 நம்பர்ஸ், இதை நம்பர்ஸ் கேட்கும்போது கொஞ்சம் கடுப்பாக இருக்கும், ஆனால் அந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் இவங்களோட Q1 நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்சஸ் வந்து 16% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, டெபாசிட்ஸ் வந்து 16% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, காசா வந்து 29% அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் இவங்களும் சேமாக தான் இருக்காங்க. அடுத்து மணப்புரம் ஃபைனான்ஸ் இவங்களோட ஷேர் ப்ரைஸ் வந்து திங்கக்கிழமை பயங்கரமாக விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னென்னா, இங்கே மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு அப்டேட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட CEO தீபக் ரெட்டி வந்து ரிசைன் பண்ணிட்டதா சொல்லிட்டு அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை வந்து மார்க்கெட் ஹவர்ஸ்லேயே வந்து சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு 5% அடிச்சிருப்பாங்க. ஆனால் கரெக்டாக மார்க்கெட் முடிச்சதுக்கப்புறம் இதை வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த தீபக் ரெட்டி ரெசிக்னேஷன் வந்து என்ன காரணத்தினாலன்னு சொல்லிட்டு பெருசாக சொல்லலை. அவர் சொன்ன மெசேஜ் அப்படியே படிக்கிறப்பாங்க. ஃபர்தர் டு அவர் கன்வர்சேஷன், ப்ளீஸ் ட்ரீட் திஸ் மெயில் ஆஸ் மை ரிசிக்னேஷன் ஆஸ் த CEO ஆஃப் மணப்புரம் ஃபைனான்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் பீயிங் டன் ஸோ தட் ஐ கேன் பர்ஷூ அதர் இன்ட்ரெஸ்ட் பர்சனலி அண்ட் ப்ரொஃபஷனலி. என்னோட பர்சனல் ரீசன்ஸ்க்காக நான் வந்து இந்த ரிசிக்னேஷன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்மளோட அனாலிசிஸை வந்து பார்க்குறவங்களுக்கு நல்லா தெரியும். என்னென்னா, இவங்க இந்த பிப்ரவரி மாதத்தில் இந்த CEO வந்து லீவில் போனார், 3 மாதம் லீவில் போனார், மெடிக்கல் லீவ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போனார். அப்போவே நம்ம பேசியிருந்தோம், இந்த பெயின் கேபிட்டல் வந்ததுக்கப்புறம் இந்த CEO லீவில் போகிறாங்கன்னா என்ன விஷயம், ஏதாவது பஞ்சாயத்து இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டிருந்தோம். ஸோ அதை தொடர்ந்து இப்போ கரெக்டாக வந்து இந்த ரெசிக்னேஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது 2 விதமாக எடுத்துக்கலாம். ஒன்று, இவருக்கு வந்து அதிகாரத்தை கொடுக்காதனால இவரே ரிசைன் பண்ணுறதா இருக்கலாம். இல்லை இவரை விட பெட்டரான பர்சனை வந்து அப்பாயின்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இவரை ரிசைன் பண்ண வச்சதாக இருக்கலாம். எப்படி வேணாலும் இதை பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ரெசிக்னேஷன் இன்னிலேருந்து எஃபெக்டிவ் ஆயிடும். ஆனால் இவங்க வந்து கார்டன் பீரியடில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதன் காரணமாக என்ன ஆகும்னா, அடுத்த டிசம்பர் 31 வரை இவருக்கு வந்து CEOக்கான சம்பளம் எல்லாம் கிடைச்சிடும். ஆனால் எந்த ஒரு முக்கியமான முடிவு இவர் எடுக்க மாட்டாங்க. இந்த 31 டிசம்பர் 31 அடுத்த ஆள் வந்து அப்பாயின்ட் பண்ணுவாங்க. ஸோ மண்டே இந்த நியூஸை கேட்டுட்டு மணப்புரமோட ஷேர் ப்ரைஸ் விழுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட் அனாலிசிஸ். அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி US மார்க்கெட் வந்து இன்றைக்கி லீவ். அண்ட் இப்போதைக்கு வந்து குளோபல் மார்க்கெட்ஸ் பார்க்கறதுல பெருசாக வந்து அர்த்தம் இல்லை. மற்ற விஷயங்கள் வந்து சண்டே பார்த்துக்கலாம். இன்றைக்கி ஈவினிங்லேருந்து சண்டே ஈவினிங் வரையும் நடக்கிற விஷயத்தை வந்து சண்டே பார்த்துக்கலாம். அண்ட் நாளைக்கு ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸோட 3வது கிளாஸ் வந்து ரிலீஸ் ஆகும். அதை தவறாமல் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.